சிம்பிளா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை தோசை எப்படி செய்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவசர அவசரமா கிளம்பணும் அப்படின்னா கூட முட்டை தோசை இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. முட்டை தோசை செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு தோசை மாவு ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி பேன்ல தோசை மாவு மெலிசா ஊத்திக்கணும். ஊத்திட்டு இதுக்கு மேல ஒரு முட்டைய உடைச்சு நம்ம ஊத்திக்கணும். சுத்தியும் ஆயில் விட்டுடலாம். கொஞ்சம் கிரிஸ்பியா இருக்கும். கொஞ்சம் அதிகமாவே ஆயில் விட்டோம்னா, இப்ப நடுவுல முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த முட்டைய எல்லா இடத்துலயுமே படுற மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டைய வச்சு நெறைய டிஷ்ஷஸ் நம்ம செய்வோம். ஆனா, இந்த முட்டை தோசை ஒரு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஒரு முட்டை தோசை செஞ்சு குடுத்தா கூட, முட்டையும் குடுத்த மாதிரி இருக்கும். ஒரு ஹெல்தியான டிஃபன் குடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெட் சில்லி பவுடர்ல கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் இந்த தூள் போட்டிருக்கேன். அதுக்கு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்தா காட்டம் கம்மியா இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் இத நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில நல்லா வெந்துருச்சு. இத திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணி குடுக்கலாம். குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். சூப்பரா முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு.